வருகிறே இன்று உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் முதலாவதாக என் அருமை நாதர் இயேசுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு தூரத்துக்கு நான் படித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் எங்கள் அப்பா ஆசிரியராக வேலை பார்த்த ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அஸ்திவாரக்கலை நாட்டுவதற்கு கடவுள் கிருபை செய்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருக்கே ஸ்தோத்திரங்களை இருக்கிறேன். இரண்டாவதாக ஊருக்கு வந்து இப்பொழுது இருக்கிற மாதிரி கிடையாது. தார் ரோடு, சிமெண்ட் ரோடெலாம் கிடையாது. முள்ளுள்ள மண்ணுக்குள் நடந்து வந்து இந்த பள்ளிக்கூடத்தை இந்த வட்டாரத்தை நன்றாக உயர்த்தி அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி சின்ன பள்ளிக்கூடங்களை நாங்கள் சென்னையில் நடக்கிற மீட்டிங்குகள், மற்ற புறமதஸ்தர்கள், ஈவன் மினிஸ்டர்ஸ் அட்டன் பண்ணுற மீட்டிங்கள் எல்லாம் 4வது தலைமுறை, ஏவி தாமஸ்க்கு 3வது தலைமுறை. 3வது தலைமுறை ஆட்கள் தங்களுடைய பூர்வீக ஊருக்கு இவ்வளவு தூரத்துக்கு நினைத்து செய்ய வேண்டும் என்றால் அது பெரிய காரியம். நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். சென்னையில் நிறைய பணக்கார ஆட்கள் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் சென்னையில் ஏதாவது காரியங்கள் செய்வார்கள், அல்லது ஏதாவது அவர்களை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய காரியங்களுக்கு நன்றாக செய்வார்கள். இந்த குடும்பம் எங்களுடைய பூர்வீக ஊருக்கு செய்ய வேண்டும்ங்கிற நல்ல எண்ணம் இருக்கிறது. அதனால்தான் இந்த பிளாக் மோசஸ் ஏப்ரஹாம் பிளாக், ஏவி தாமஸ் பிளாக் மற்றும் இப்பொழுது ஆரம்பிக்க போகிற ஜெயசிங் தாமஸ் பிளாக். இந்த குடும்பத்துக்கு நம்ம ஊர் மக்கள் எப்பொழுதும் நன்றி. உடனடியாக ஒரு 10 ரூம் உள்ள வார்டு கட்டி கொடுத்தார்கள். ஆஸ்பத்திரியில் வார்டு. அடுத்தபடியாக ஸ்கூலில் நான் டாரதி அக்காவும் சுவிசேஷம் சாரும் அவருக்கு இந்த முயற்சி செய்து எடுத்து இந்த ஏவி தாமஸ் பிளாக் கட்டுற சமயத்தில் டாரதி அக்காவும் சுவிசேஷம் சாரும் எனக்கு அடிக்க ஏவி தாமஸ்லேருந்து நமக்கு பணம் வாங்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்குற சமயத்தில் இந்த மெயின் பிளாக்குக்கு கிட்டத்தட்ட 90 lakhs கிட்ட வந்து 25 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்ணுறோம் என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எடுத்தெடுப்பில். ஏன்னா ஒரு வேலை குயிக்காக நடக்க வேண்டும் என்றால் தேவையானது பணம் இருக்கிறது. ஏன்னா நான் சொல்லுகிறேன், இங்கே நின்று அவர்களுக்கெல்லாம் 1008 வேலைகள் இருக்கும். எத்தனையோ கம்பெனிகளுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ், எத்தனையோ கம்பெனிகள் அவர் கண்ட்ரோலுக்குள் இருக்கிறது. தினசரி பார்க்க போகிறார் என்றால் நிறைய வேலைகள் இருக்கும். அதற்கு மத்தியிலும் எங்களுடைய ஊர், எங்களுடைய பூர்வீக ஊர், அதில் உள்ள ஸ்தாபனங்கள் அது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 31ஆம் தேதிக்குள் ஒரு ஊழியம் நன்றாக செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதுள்ள டீச்சர்ஸையும் எல்லாரையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.